பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இன்று காத்தான்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக, ஆட்சிகளை கொண்டு வருவதற்காக, ஆட்சிகளை உருவாக்குவதற்காக அவர்கள் வேணுமென்றே முஸ்லிம் இளைஞர்களை திசை திருப்பி இவ்வாறு மோசமான ஒரு செயலை செய்ததன் மூலம் இறுதியிலே முழு முஸ்லிம் சமுதாயமும் தலை குனிர்ந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிலே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் மிகவும் மனவேதனை அடைந்தோம், இன்னும் அந்த மனவேதனை அடைகின்றோம். காத்தான்குடி பிரதேசம் பல சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்த சகோதரர்கள், அநியாயமா இன்று கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. யார் பின்னணியில் இருந்தார்கள், யார் இந்த குண்டை செய்தார்கள், யார் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் இருந்தார்கள் என்று இன்று நாளுக்கு நாள் உண்மைகள் வந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டமைக்கான தகவல்கள் வெளியாகவில்லை என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தெரிவித்தார். இது முற்றிலும் மக்களை ஏமாற்றும் செயற்பாடாகும். FBI, இன்டர்போல், ஆஸ்திரேலியன் பெடரல் போலீஸ், அவ்வாறில்லையாயின் ஸ்கொட்லாந்து யார்ட் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட எந்த ஒரு விசாரணையிலும் பிள்ளையானின் பெயர் கூறப்படவில்லை. எனவே ஏப்ரல் 21ஆம் தேதி ஆகியுள்ளமையால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு மக்களை பிழையாக வழிநடத்தும் செயற்பாட்டை செய்கின்றனர். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கருத்து வெளியிட்டார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பாரியதொரு அரசியல் தளம்பல் அரசியலில் ஏற்பட்டுள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டவுடன் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்துள்ளார். அதேபோன்று உதய கம்மன்பில சட்டத்தரணி என்று கூறி சந்திக்க சென்றார். நான் அறிந்த வகையில் உதய கம்மன்பில நீதிமன்றத்தில் ஆஜரான எந்த ஒரு வழக்குகளும் இல்லை. அவ்வாறு சென்றுவிட்டு அவர் வெளியே வந்து பிள்ளையான் ஒரு தேசப்பற்றாளர் என கூறுகிறார். பிள்ளையான் என்ன கூறியிருப்பார் என்று வெளியில் உள்ளவர்கள் மத்தியில் பெரும் கருத்தாடல் ஏற்பட்டுள்ளது. குற்றச்செயல்களை ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. பிள்ளையானின் ஒப்புதல் வாக்குமூலத்தினூடாக தான் செய்த தவறு வெளியில் அரசியல்வாதிகளின் மனசாட்சிக்கு தெரியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான பல முக்கிய விடயங்கள் வெளியாகியுள்ளமையால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய சில அரசியல்வாதிகள் தற்போது வெளியில் குழப்பமடைந்துள்ளனர். போலீசார் இந்த விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கம் என்ற வகையில் நாம் குழப்பமடைய மாட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.